ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூமெண்ட், ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு மெமரிஸை ரீகால் பண்ணுற வீடியோ தான். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இயர்ஸ் பேக் வந்து நாங்கள் மைசூர் போன ஒரு ட்ரிப்போட வ்ளாக் மாதிரி தான். ஸோ என்னென்னா, ஒரு சின்ன சின்ன மெமரிஸ் தான் வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் நம்மளோட லைஃப்பில் நம்ம திரும்பி பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு அது இம்பார்ட்டண்ட்டாக இருந்ததுன்னு நம்ம ரீகால் பண்ணும்போது அந்த மொமெண்ட் வந்து திருப்பி வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய பேர் நினைப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் தான் நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா, நாங்கள் 3 இயர்ஸ் பேக் போன ஒரு மைசூர் ட்ரிப் தான். 2 டேஸ் ட்ரிப் போயிருந்தோம். ஸோ அங்கே என்னென்ன பார்த்தோன்னு பார்த்திங்கன்னா, போய் ரூமில் தங்கி ரெஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்பிள் விசிட் போனோம். அப்புறம் ஒரு ஜூ போனோம். ஸோ அந்த ஜூலெலாம் பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நிறைய பிளேசஸ் வந்து புதுசாக பார்த்தோம். அண்ட் ஷாப்பிங் போயிருந்தோம். அப்புறம் ஜூவில் வந்து ஆக்சுவலாக நான் அப்போ வந்து 8 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், செகண்ட் பாப்பா. ஸோ ஃபஸ்ட் பாப்பா வந்து 2 இயர்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த பிளேசஸ்லாம் அது வந்து ஒரு புது ஃபீலிங்காக இருந்தது. ஸோ அந்த ஒரு தேர்ட் ட்ரைமஸ்டர் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஃப் பண்ண ஒரு டைம்னு சொல்லலாம் இது. ஸோ அந்த டைமில் இந்த ட்ரிப் போனால் பெருசாக பிளான் பண்ணி போகலை, அதுக்காக ரிலீஃப்காக போகலை. பட் சடனாக சும்மா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். பட் ஆனால் ஒன்ஸ் அதை போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த தேர்ட் ட்ரைமஸ்டருடைய ஸ்ட்ரெஸ், ஒரு அந்த டிப்ரெஷன் அதெல்லாமே பறந்து போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான ட்ரிப் நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காண்ட இல்லை, நம்ம எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் ரொம்ப இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க்குன்ட்டு எல்லோரும் நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு தெரியாமல் நம்ம பாடி ஆகட்டும், நம்ம மைண்ட் ஆகட்டும், ஃபிசிக்கலாக மென்டலாக ரொம்ப நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளை ரொம்ப டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிடும். ஸோ அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டூர் போகிறது, ஒரு பிக்னிக் போகிறது, ஸோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட நம்ம ஒரு 1 ஹவர் இருந்தால் கூட அந்த மூமெண்ட்டெல்லாம் நம்ம கேப்சர் பண்ணி வச்சு அதை ஒன்ஸ் நம்ம ஒரு இயர்ஸ் பேக் அப்புறம் நம்ம ரீகால் பண்ணும் போது ஸோ அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கலெக்டிவாக ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்கு கொண்டு வரோம் இல்லையா? அதை தான் நான் சின்னதாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பிக்சர்லாம், இந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா, இந்த ஃபவுண்டெயின், லைட் ஃபவுண்டெயின் எல்லாம் டேமில் நாங்கள் எடுத்தது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் நான் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஸோ அந்த டைமுக்கு எனக்கு ரொம்பவே அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப வந்து அந்த 8 மந்த் 9 மந்த்ன்றது டெலிவரி டைம் கிட்ட வந்தப்போ அந்த டைமில் நாங்கள் போனோம் இது. ஸோ இந்த பேலஸ், மைசூர் பேலஸ், அப்புறம் அங்கெல்லாம் நிறையா நடந்தோம். ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, பயங்கர ரிலீஃப். அதை வந்து நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அண்ட் ஒன் மோர் திங், இதில் என்ன ஆடடான பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா, அந்த ஃபேமிலி கூட போன விஷயந்தான். நான், அப்பா, அம்மா, என்னோடய 2 பிரதர்ஸ், என்னோடய பெரிய பாப்பா, உள்ளுக்குள்ளே என்னோடய செகண்ட் பாப்பா இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த வார்முள்ள அவங்க வந்து ஏதோ சம்திங் ஃபீல் ஆகிருக்கும் இல்லையா? ஸோ என்னுடைய அந்த ஹாப்பினஸ் என்னோடய பாப்பாவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரியான ஏன் சொல்கிறேன் இதை நான் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னும் போது, இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம 2 டே 3 டே 1 வீக் போகணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு 1 ஹவர் கிடச்சா கூட நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட நாம் ஒரு பார்க்குக்கு போய் சுற்றி பார்க்குறது கூட நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவலையோ இல்லை நம்மளுடைய லைஃப்பில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பிரேக் எடுத்துகிட்டு திருப்பியும் அந்த ஒர்க்குள்ளவோ இல்லை உங்களுடைய ரெகுலர் லைஃப்குள்ளே நீங்கள் வரும்போது ஸோ சம்திங் உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவோ ஒரு என்தூசியாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய பிளேசஸ் பார்த்தோம் நாங்கள். பார்த்திங்கன்னா இதெல்லாம் எனக்கு அந்த என்ன சொல்கிறது, ப்ரெக்னென்சியோடைய ஃபீலே தெரியல. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். என்னோடய பாப்பா ஆகட்டும், என்னோடய அம்மா ஆகட்டும், அப்பா, தம்பிங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்த 2 டேஸ் வந்து ஹோம் டவுனு, அந்த மற்ற எல்லா விஷயத்தையுமே மறந்துட்டு ஸோ ஒரு புதுசு விஷயத்தை நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு ஹாப்பினஸ்ஸே வேறு ஃபீலிங் அது. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே நம்ம வந்து நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் அதை நான் சொல்கிற மாதிரி நான் பெரிய பட்ஜெட்டில் போனோம் ஒரு டூருக்கு, ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. நம்ம பக்கத்து ஊர், நம்ம இதுக்கு போகாத இடமா கூட இருக்கலாம். அந்த இடத்துக்கு ஒரு சின்ன மலையாக இருக்கலாம், இல்லை ஒரு ட்ரெக்கிங்காக இருக்கலாம், இல்லை பக்கத்து ஊரில் நடக்கிற ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலாக இருக்கலாம். வாட் எவர் இட் மேபி, நம்மளுக்கு ரிலாக்ஸாக இல்லை நம்மளுடைய ஹார்ட்டை, நம்மளுடைய மைண்டு காம் பண்ணக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் நம்ம போய் பண்ணலாம். ஸோ அதை நம்ம பிடிச்சவங்க கூட இருக்கும் போது அது ஒரு தனி ஃபீலிங். ஸோ நான் அதை நிறைய ஃபீல் பண்ணேன். நிறைய எனக்கான அந்த ரிஃப்ரெஷ்மெண்ட்டை நானே எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். அண்ட் கீப் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.